ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாவியோட பிறந்த நாளுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ பூரணிக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நீ கிளம்பி வா அப்படிங்கவும் அப்போ வந்து பூரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னால் வர முடியாது, பாவியோட பர்த்டேக்காக எல்லோரும் நாங்கள் வந்து அதாவது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் வார அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, நீ உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் பூரணிக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல, அம்மாவை இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பெரியம்மா உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்க பெரியமாட்ட வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, என்ன பூரணி இந்த நேரத்தில் நீ வெளியே போகிற, இப்போ பாவியோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே வந்து இப்போ வந்துருவாங்க, கேக் வெட்ட வேண்டாமா, கேக் வேணா வெட்டிட்டு நீ போ அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அவசரம் அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நோட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அவசரமாக வந்து கிளம்புற மாதிரியே வந்து இருக்கவும் உடனே சரி போயிட்டு நீ சீக்கிரமாக வந்துடு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூரணி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து செலீனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாவை ஆசைப்பட்டனால செலீனா அயலியும் சிவாவும் வரவழைக்கிறாங்க. அப்போ செலீன் வரவும் அப்போ பாவை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே செலீன் வந்து தான் வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கவும் அப்போ வந்து செலீன் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாவியோட பிறந்தநாள் நீங்களும் அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கவும், இல்லை அயலி நான் வரல, உனக்கு தான் தெரியும்ல, என்னை பார்த்தாலே இந்திராணியும் சரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதனால நான் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ பாவி வந்து அப்பா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாருங்க நீங்கள் வந்தாய்க்கு பாவை ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படிங்கவும் உடனே செலியனும் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவை ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி பாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பாவையை அங்கே காட்டுறாங்க. பாவையை பார்த்தோம்னா செலின்னு தூக்கி வச்சுட்டு நிற்கவும் அவங்கள பார்த்ததுமே இந்திராணி வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் எதுக்காக அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், பாவையோட அப்பாவுக்கும் ஆசை இருக்காதா, தன்னுடைய பொண்ணோட பிறந்தநாளை கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்பட மாட்டாரா, நான் சொல்கிறது கேளுங்க, அந்த பிறந்தநாள் முடிஞ்சது கேக்கு வெட்டினதுமே அவர் போயிடுவார் அப்படிங்கவும், எங்கள் பாராயலி இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிட்டேன், இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ தலையிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ ரித்திகாவும் சொல்கிறாங்க, எதுக்காக அவங்க பிரச்சனை நீ தலையிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படிங்கும்போது உடனே வந்து பாவே வந்து அவங்க செலின்னு வந்து கூட்டிகிட்டு வரவும் அவளை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போ பாவே வந்து செலின் வாங்கி கொடுத்து அந்த கிஃப்டோட வராங்க. அதை பார்த்ததுமே இந்திராணி பார்த்தோம்னா அதை தூக்கி வீசிடுதாங்க. அது வீசினதில் ரெண்டாவது உடஞ்சி போயிடுது. இதை பார்த்துட்டு செலின் வந்து அவங்க கண் கலங்கிட்டே அங்கே போகவும் பாவையும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அங்கே பாரு, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தானே ஒன்றை நான் சொல்லி வச்சுது, இதுக்கு பிறகு எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிட்ருக்கிற, நீ வர அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அப்போ பாவை வந்து சோகத்தோடய அங்கே போகிறாங்க. கேக்கு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாவையும் கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. ஆனாலும் தன்னுடைய அப்பா பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சோகத்திலே இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து நினைக்கிறாங்க, எதுக்காக பாவை இப்போ அடிக்கடி வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணி வந்து ரொம்பவே சோகத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து அயலி வந்து சிவாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, இந்திராணி மேடத்துக்கும் செலியனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் இவங்க ரெண்டோருடைய பிரச்சனையில் பாவை தான் பாதிக்கப்படுறா, அவளுக்கு தன்னுடைய அப்பா அம்மா தான் கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா, ஆனால் இவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்க. செலியன் சார் வந்து இந்திராணி மேடத்தோட சேர்ந்து வாழணும்னு நினைக்க தான் செய்தாரு, ஆனால் இந்திராணி மேடம் தான் செலியன் மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்திராணியோட சித்தப்பாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அயலிக்கிட்டே சிவாக்கிட்டே சொல்கிறாங்க, அங்கே பாருங்க இந்திராணி பிரச்சனையில் இதுக்கு மேலே நீ தலையிட்டேன்னு வச்சுக்கீங்க, அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது, உனக்கு இந்திராணியை பற்றி முழுசாக தெரியாது, அதனால தான் இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிட்டு இருக்கிற, நான் வந்து இதுக்கு மேலே செலியனை வந்து இங்கே வந்து வரவழைச்சேன்னு வச்சுக்கீங்க, அப்புறமா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்திராணி மேடத்தோட மனசை கூட மாற்றிடலாம் போலுக்கு, ஆனால் அவங்க கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா 2-3 பேர், அவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா தெய்வநாயகியை தான் காட்டுறாங்க. அவங்களும் வராங்க. எங்கள் பாராயலி இதுக்கு மேலேயே இந்த செலியனை நீங்கள் வரவழைச்சுன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாவை இல்லைன்னா அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தா, நீ வந்ததுக்கப்புறம் தான் அவள் தன்னுடைய அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரிக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா, இதுக்கு மேலே நீ வந்து செலியனை அங்கே வரவழைக்கிறதோ இல்லைன்னா பாவையை செலியனை சந்திக்க வைக்கிறதோ இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களா சொல்லி வாய முடியல. அதுக்கடுத்து இவங்க வந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்திராணி மேடத்தை
இடத்தையும் செலியனையும் சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்குது. அது எதுக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா சொல்கிறாங்க, எதுக்கு, எல்லாமே சொத்துக்காக தான். அவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சொத்து வந்து கிடைக்காம போயிரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம். அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கவும் இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வைக்கணும், அப்போ தான் பாவையும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ பாவை வந்து சோகத்தோடு அங்கே உட்காந்துருக்கும் போது உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, பாவை நீ வந்து அதாவது இந்த மாதிரிக்கு நீ கஷ்டப்படாத, கூடிய சீக்கிரத்திலேயே உங்கள் அப்பாவோட நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், அதாவது உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாவை வந்து கேட்குறாங்க, அது நடக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து பாவையும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் இங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி வந்து செலினோட தனக்கு கல்யாணம் நடந்ததையும் அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஏன் தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாரோ தெரியல, இவர் வந்ததுக்கு பிறகு எனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து செலின் மேலே அவ்வளோ கோவத்தோடு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோம்னா பூரணி தான் காட்டுறாங்க. பூரணி வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாருமே டான்ஸு கும்மாலன்னா ஆடிட்டு இருக்கவும் அப்போ பூரணி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக என்னை உடனே இங்கே அவசரமாக நீ வர சொன்ன அப்படிங்கும்போது, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, எல்லாரும் பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்போ நீ இல்லாமல் இருந்தால் எப்படி ஆகும், அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கவோ அப்போ பூரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம் கிடையாது, இந்திராணி அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதனால நான் கிளம்புறேன், நீ அவசரமாக வர சொன்னனால தான் நான் வந்தேன், ஆனால் இதுக்காக தான் நீ வர சொல்லியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன பூரணி இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியமாக ஒரு வாழ்க்கையை வந்து எங்கள் அக்கா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதே போல் தான் நாங்களும் இருக்கிறோம், இந்த மாதிரிக்கெலாம் நான் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எங்கள் அக்கா அவ்வளோதான், அதனால அங்கேருந்து கிளம்புற அப்படிங்கும்போது அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ பூரணி வந்து பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருந்து இங்கே கிளம்புறதுக்காக இருக்கிறாங்க, அவங்க போக விடாமல் தடுத்துட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு அவங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது பூரணிக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையெல்லாம் நடக்கிற மாதிரிக்கு இருக்குது. அதில் அவங்க கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பூரணி அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ அங்கே வந்ததுமே உடனே அயலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பூரணி எங்கே போயிட்ட, நீ பாவியோட பிறந்தநாள் கூட நீ கலந்துக்காம எங்கே போயிட்ட அப்படிங்கவும், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூரணி போறாங்க. ஆனா பூரணியோட முகமே சரியில்லாம இருக்குது. அப்ப சிவாட்ட வந்து அவங்க அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூரணி வந்து எங்கேயோ போயிட்டு வந்தா, எங்க போயிட்டு வந்தது கேட்டதுக்கு நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா, ஆனா அவன் முகமே சரியில்லை, அவ வந்து ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சிவாவிட்ட வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவன் முகமே சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியலையே, சரி என்ன போய் நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பூரணி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பூரணி வந்து தயவு செய்து என்னை தனியாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து திட்டி விட்டுறவும் அயலி பாட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்காக நீ அவங்க விஷயத்தில் நீ தள்ளிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை சிவா, இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது, அது என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது, ஆனால் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரித்திகாவை காட்டுறாங்க. ரித்திகா வந்து கபிலன் கிட்ட அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவோ அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்களும் கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இந்திராணி கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் நம்மள ஆஃபீஸ்க்கு வரும் அப்படிங்கும்போது, என்ன ரித்திகான்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் தெரிஞ்சுக்கிடுதேன், அதுக்காக நான் வார் அப்படிங்கும்போது அப்போ உடனே அவங்க இந்திராணி வந்து கபிலனை கூப்பிடுறாங்க, என்ன கபிலா நேற்றுக்கே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை பற்றி நீ ரித்திகாட்டன்னு எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது, அக்கா நான் எவ்வளோ சொல்லிட்டேங்க்கா, ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு கபிலன் சொல்லவும், என்ன உங்கள் அக்கா கிட்ட என்னை போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தேவநாயகி வந்து வராங்க, என்ன இந்திராணி அவளும் பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து அதாவது தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கும்போது, என்ன சித்தி நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து இது எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.